நான் ஒரு தரிசனம் கண்டேன். அதில் இருண்ட சீறி கொந்தளிக்கிற பெருங்கடலை பார்த்தேன். அந்த கடலில் திரளான மக்கள் அமிழ்ந்து கொண்டும் கதறிக்கொண்டும், சிலர் போராடி கொண்டும், சிலர் மற்றவர்களை சபித்து கொண்டும், பலர் மூழ்கிக் கொண்டும் இருந்தார்கள். அப்பொழுது அந்த கடலின் அடியிலிருந்து ஒரு வலிமையான பெரிய பாறை எழும்புவதை கண்டேன். அந்த பாறையின் அடிவாரத்தில் பெரிய மேடையை கண்டேன். கடலில் தத்தளிக்கும் அநேக மக்கள் உயிர் பிழைக்கும்படி அந்த மேடையில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே மேடையில் இருந்த ஒரு சிலர் தொடர்ந்து மற்றவர்களை காப்பாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் எனக்கு மிகவும் குழப்பமான ஒரு காரியம் காத்திருந்தது. அந்த இருண்ட மரண கடலில் சிலர் சிக்கி தவித்ததையும் மீட்கப்பட்டதையும் முற்றிலும் மறந்துவிட்டனர். இதைவிட என்னை வேதனைப்படுத்திய விஷயம் என்னவென்றால், தங்கள் கண்களுக்கு முன்பாகவே இந்த கடல் சீற்றத்தில் பரிதாபமாக சிக்கிக் கொண்டிருக்கும் மனிதர்கள் மேல் எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல், அழிந்து கொண்டிருக்கும் ஜனங்கள் மேல் ஈவு இரக்கமே இல்லாமல் சிலர் மேடையின் மேல் இருந்தார்கள். அதன் பின்பு ஒரு காட்சியை கண்டேன். வானத்திலிருந்து அற்புதமான ஒருவர் கொந்தளித்த கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த மக்கள் மத்தியில் இறங்கினார். அவர் மிகவும் பாடுபட்டு மூழ்கிக் கொண்டிருந்த ஜனங்களை காப்பாற்றி கொண்டிருந்தார். தான் ஏற்கனவே மீட்டு கொண்டவர்களை நோக்கி, பெருங்கடலில் தத்தளித்து கொண்டிருப்பவர்களை காப்பாற்ற உதவுங்கள் என்று சத்தமாய் கூப்பிட்டார். ஆனால் அவர்களோ தங்களுடைய வேலையிலும் பணம் சம்பாதிப்பதிலும் உலக இன்பங்களிலும் கூடுகையிலும் மத வாக்குவாதங்களிலும் சபையை பெரிதாக்க கான்செப்ட் நடத்துவதிலும் அவருடைய வார்த்தையை கேளாமல் பாட்டு போட்டு ஃபேமஸ் ஆவதிலும் ஆராதனை வீரர் ஆவதிலும் தீவிரமாக இருந்தார்கள். அந்த அற்புதமானவரிடத்திலிருந்து வந்த அழைப்பை மேடையில் இருந்த ஒரு சிலர் தவிர யாரும் கவனிக்கவே இல்லை. ஆகவே திரள் கூட்டமான மனிதர்கள் இருண்ட கடலில் தடுமாறி மூழ்கி கொண்டிருந்தார்கள். இன்னும் வினோதமான ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அந்த அற்புதமானவர் கடின வேளையில் வந்து உதவி செய்யும்படி கூப்பிட்டபோது மேடையில் இருந்த ஒரு சிலர், ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ளும், எங்களிடத்தில் இறங்கி வாரும், எங்களை இன்னும் மகிழ்ச்சியாக்கும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் சத்தியத்தில் தங்களுக்கு இருந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கும்படியாகவும் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த கன்மலையை நோக்கி, எங்களிடத்தில் வாரும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை ஆசீர்வதியும் என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவரோ, நீங்கள் ஏற்கனவே பாதுகாப்பாக தான் இருக்கிறீர்கள், கொஞ்சம் திரும்பி இங்கு பரிதாபமாக மூழ்கி கொண்டிருக்கும் மக்களை காப்பாற்றும்படி நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், இவர்களை மீட்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு கண்ணீரோடு கூப்பிட்டு கொண்டிருந்தார். பிறகுதான் புரிந்தது, அந்த இருண்ட கொந்தளித்த கடல்தான் வாழ்க்கை என்ற கடல். அதில் தவித்து கொண்டிருந்த மக்கள், பாவத்தில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இருக்கும் கோடிக்கணக்கான மக்கள். அந்த பாறைதான் கல்வாரி சிலுவை. மேடையின் மேல் இருப்பவர்கள்தான் பாவத்திலிருந்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். வானத்திலிருந்து இறங்கிய அற்புதமானவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னும் கோடிக்கணக்கான மக்களை அழிவிலிருந்து மீட்கும்படி போராடி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பாவ உலகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு கன்மலையின் மேல் இருக்கிறீர்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இருண்ட கடலிலிருந்து மற்றவர்களை ரட்சிக்கும்படி உங்களை அன்பாய் அழைத்து கொண்டிருக்கிறார்.